Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றதுதான் பேசு பொருளாக இருக்கிறது. அதிமுகவில் மிகப்பெரிய விவாதத்தையும் எழுப்பியிருக்கிறது. அவர் தமிழக நலன் சார்ந்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிற அரசியல் விமர்சகர்கள், பார்வையாளர்கள் அனைவரும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகப்பட்டிருக்கு, அதுக்காக தான் இவங்க போயிருக்கிறாங்க இந்த டெல்லி பயணம் அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரனுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி, அதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனாரு அப்படிங்கிற பேச்சு ஓடிட்டு இருக்கு. இல்ல, அரசியல் குறித்து பேசவே இல்லை, கூட்டணி இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் பேசணும், இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கருத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. தமிழக நலன் சார்ந்து தான் நான் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக சந்தித்தேன் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் அவர் கொடுக்குறாரு. என்னதான் நடக்குது அதிமுகவில்? அரசியல்லாம் நாங்கள் பேசலை, அமித்ஷாவுடன் அவர் ஒன்றும் சொல்லலை. நல்லா கவனிக்கணும் நீங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப புத்திசாலித்தனமா, நான் 2 நாளா நிருபர்கள் டெல்லியிலையும் இங்கேயும் மாறி மாறி நிருபர்கள் கேள்வி கேட்க நின்றுட்டு இருக்காங்க. சார், முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அரசியல்னா நாங்கள் உள்ள பேசலன்னு சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, இப்ப என்னதுக்கு தேர்தல் வர்றப்ப பேசிக்கலாம் அதை பத்திங்கிறாரு. இப்ப என்னத்துக்கு தான் போனார் இவரு? ஒரு மனு மாதிரி டைப் பண்ணி கொண்டு போய் கையில கொடுத்தாராம். அவரே சொல்றாரு பாருங்க, உன்னை அடிச்சு கையில வச்சு இந்த ரெப்ரசன்டேஷனை பண்ணி கொண்டு போய் கொடுத்தோன்றார், உடறாரு. அவரே கொடுத்தோன்றாரு. ரைட்டு, கொடுங்க. அப்ப 3 பேர் என்னது கழட்டுறதுக்கா இருக்காங்க. அங்க தம்பிதுரன் ஒருத்தர் இருக்கார்ல, நீண்ட நாள் மூத்த அரசியல்வாதி, துணை சபாநாயகராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், மாநிலத்தில் அமைச்சராக இருந்தவர், நீண்ட நெடிய அரசியல் பயணம் கொண்டவர், இந்தியாவில் இருக்க பணக்காரன்ல அவரும் ஒருத்தர். அதுக்கு பின்னாடி சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருக்கு பின்னால் நான் தான் சட்டமேதைன்னு சொல்லக்கூடிய அருமைக்குரிய அன்பு சகோதரர் CV சண்முகம், அப்புறம் சந்திரசேகர், 3 ராஜ்யசபா MP இருக்காங்களே, அவங்க கையில கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே என்ன இது போய் தேடிட்டு போய் அவங்ககிட்ட சொல்லி ஏற்கனவே கொடுத்துருக்கலாம், அது வேற. இருந்தாலும் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளருங்கிறப்ப முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னும் கொடுத்தா, தமிழ் நலன் சார்ந்து மனுக்களை கொடுத்தா கூடுதல் கவனம் பெறும் அப்படிங்கிறது தானே. என்ன கவனம் இப்ப பெற்றுடுச்சு? நாளை காலையில இவர் கொடுத்துருக்கிறதுலாம் வழி பிறந்துருமா? சார், 3 MP நீங்க உள்ள இருக்கீங்க, ADMK மொத்தம் 4 பேர். தர்மரை விட்டு இந்த 3 பேர் இருக்கீங்கல்ல. DMK டெய்லி நாடாளுமன்றத்தில் கலாட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, மும்மொழி கொள்கை, அந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்பு, அது ஜனத்தொகை அடிப்படையிலையா இல்ல பர்சன்டேஜ் அடிப்படையிலையா? இந்த தகராறு தினம் போகுது இல்ல. இதெல்லாம் மாநில கட்சிகளுடைய உரிமைகள் தானே. அந்த உரிமைகளுக்கு குரல் கொடுக்காம 3 பேர் உள்ள உட்காந்துக்கிட்டு இது வரைக்கும் பேசாம இருந்துட்டு, அப்புறம் திடீர்னு என்ன படையெடுத்து இங்கிருந்து போய் அங்க டெல்லியில போய் இறங்கிட்டாரு. நான் முதல்ல ஒன்ன தெரிஞ்சுக்கணும், என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நீட்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் பூட்டா சிங் காலத்திலிருந்து அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு எப்பயுமே. நெக்ஸ்ட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த நேஷன், பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தபடியா இருக்கிறவர் தான் அமித்ஷா. அவரை பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு அறிக்கையை வெளியில விட்டுட்டு போனா என்ன நடந்திருக்கும் ராஜவேலு? நான் பல்வேறு காரணங்களுக்காக கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி அதை அவரிடமே கொடுக்க செல்கிறேன். நான் உள்துறை அமைச்சரை பார்க்க செல்கிறேன். என்ன அர்த்தம்? பெரிய போஸ்டிங்கில் இருக்க ஒருத்தர் தானே நீங்க பார்க்க போறீங்க, கோரிக்கையை தானே எடுத்துட்டு போய் கொடுக்க போறீங்க. ஏன் மறைக்கிறீங்க? ஏன் அதை மறைச்சு வச்சு டெல்லியில போய் இறங்குறீங்க? காணொலி மூலமா திறந்த ADMK ஆபீஸ் மேல கருணை வந்துருச்சான் இவருக்கு. இங்க இருக்க ADMK ஆபீஸுக்கே ஒழுங்கா போறதில்லை நீ. அப்புறம் அங்க இருக்க ADMK ஆபீஸ் போய் பார்த்தேன். எதுக்கு இந்த நாடகம்? அப்ப அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் என்ன கேட்டாங்க? உன்ன நான் வர என்ன கேட்டாங்க? சார், நீங்க வந்திருக்கீங்க டெல்லிக்கு, அமித்ஷாவை பார்க்க போறீங்களான்னு கேட்டாங்க. ஏங்க போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க எப்ப பாரு?
நான் என் பார்ட்டி ஆபீஸ் பார்க்க வந்தாங்க, நாளை காலைல கிளம்ப போறேன். இல்ல அதெல்லாம் கற்பனை பண்ணி ஏதாவது கேட்குறீங்க, நீங்களே கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒளிந்து ஒளிந்து மறைந்து ஏமாற்றி மோசடி செய்து பார்க்க வேண்டிய நிலை ஏன்றதான் என்னோட கேள்வி. இதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. அம்மா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது டெல்லிக்கு போகலையா? எப்படி இருந்தது டெல்லி? 39 எம்பிக்களை வைத்திருந்தார்கள். 37 எம்பி சுத்தி உட்காந்துருப்பாங்க. 37 எம்பிக்கு நடுவில் உட்காந்து ஒரு போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல மீடியாலாம் ஒன்னா சேர்ந்து அந்த மீடியாலாம் சேர்ந்து கொஸ்டின் பண்ணும், வருகைக்காக காத்திருக்கும். டெல்லி பரபரப்பா இருக்கும் அம்மா திரும்புற வரைக்கும். ஒரு எம்பி இல்லையே சார், ஒரு எம்பி இல்லையே. ராஜ்யசபா எம்பி நியமனம் பண்ண 3 பேர் தானே வச்சிருக்கீங்க. யார் எம்பி இருக்கா? இருந்த ரெப்ரசன்டேஷன் போயிடுச்ச. நீங்க சொல்லி அமித்ஷா கேட்க போறாரா? நாடாளுமன்றத்தில் எம்பி இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இது யாரை ஏமாத்துற நாடகம்னு சொல்லுங்க முதல்ல. நீங்க பச்சை பொய். நேற்றைய தினம் மிக தெளிவாக சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா அதிமுக கட்சியினுடைய கூட்டணி 100% உறுதி செய்யப்பட்டது. இது ஏங்க இந்த திருட்டு வேலை? இது என்னங்க இந்த இயக்கம் தொண்டர்கள்லாம் சேர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கங்க. நீங்க டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், ஒளிவு மறைவே கிடையாது. ராஜவேலு ஏன் ஒளிஞ்சு திருட்டுத்தனமா ஒரு வாரமா கொள்கை வேறு கோட்பாடு வேறு நீ நின்று பேசினீங்கன்னா நிருபர்கள்கிட்ட கொள்கைனா என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்படியே மறைச்சு அந்த நிருபர்கள் சென்னை ஏர்போர்ட் நினைக்கிறார். அவங்களை கேட்கவே விடல, கோபம் வருது, மிரட்டுறாரு, விரல நீட்டுறாரு. அதெல்லாம் நீங்க அப்புறம் பேசிக்கலாம், அப்புறமா கேட்டுக்கலாம், தேர்தல் வரும்போது பேசலாம். படிச்சிட்டாருல அமித்ஷா. ராஜவேலு படிச்சாருல அமித்ஷா. நீட்டா என்ன பண்ணாரு தெரியுமா? இவன் ஒரு பச்சை துரோகி. இந்த துரோகியை தெரியாம கூட்டு போய் நான் பிரதமர் மோடி பக்கத்துல உட்கார வச்சேன். இந்த மாதிரி துரோகியை, இந்த மாதிரி பச்சை துரோகியை நான் பார்த்ததே இல்லை எனது அரசியல் வரலாறு இல்லைன்னு சொன்னார் அவர். இவர் உடனே இவருக்கு என்ன அரசியல் வரலாறு? கீழே இருந்து மேல வராதவர் இவர், ஒரு அடிப்படையே தெரியாதவர். கட்சியில சின்ன பதவிகள் கூட இவர்கிட்ட கிடையாது, எதுலையுமே ஒர்க் பண்ணாம நேரடியா தலைவரா வந்தவர். ஆகவே இவருக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? இவர் ஏறும்போது பேட்டி கொடுக்கணும், பிரஸ் வேணும், இறங்கும்போது பேட்டி கொடுக்கணும், பிரஸ் வேணும், இப்படிப்பட்ட ஒரு நபர் இவர் அப்படின்னு சொல்லி இவரு மாறி மாறி திட்டாங்களா இல்லையா? அதுக்காக தான் அவரை நேற்று டிராப் பண்ணி இவர் அங்க கூப்பிட்டது நடந்ததா இல்லையா? அப்ப ஏன் உண்மையை பேச மாட்டேன்றீங்க? அப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் இங்கதான் நீங்க கவனிக்கும், இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நிர்வாகிகள் ஒப்புக்கொள்வார்களா? ஏற்கனவே நீங்க நமது பேட்டியின் போது சொல்லியிருக்கீங்க, பாஜக கூட்டணியை விரும்பாத சிலர் இங்க இருக்கிறாங்க, குறிப்பா ஜெயக்குமார் எல்லாம் சொன்னீங்க. இப்ப அந்த ஜெயக்குமார் டேப்பை போட்டுமா? நானும் என் சன்னு தோத்ததுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். நான் தொடர்ந்து தோத்தவனே இல்லை, வேதனையோட சொல்றேன். கூட்டணி பிஜேபியோட வச்சதால் தான் தோத்தன்னு சொன்னது ஜெயக்குமாரா இல்லையா? பாமகவோடையும் பாஜகவோடையும் சேர்ந்ததால் தான் ஆட்சி இழந்தன்னு சொன்னது சி.வி. சண்முகமா இல்லையா? ஏங்க இவ்வளவு தூரம் போறீங்க? ஒரு 4-5 டேட்டே நான் வச்சிருக்கேங்க. ஒவ்வொரு டேட்டு கிருஷ்ணகிரியில தெளிவா சொல்றாரு பழனிசாமி, கூட்டணி கிடையாது பிஜேபியோட, எந்த காலத்திலையும் எந்த காரணத்திலும் கிடையாது. அதை நாங்க விட்டாச்சு, அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. எத்தனை நிருபர்கிட்ட தகராறுக்கு போனீங்க நீங்க? இப்ப கொள்கை வேறு, கூட்டணி வேறு, அப்புறமா ஆட்கள் வேறு, நாங்கள் போனவர்கள் வேறு. என்ன சார் இது? சொல்லுங்க பாப்பா. என்ன ஏன் உண்மையை சொல்லுன்ற? நான் ஆரம்பத்திலிருந்தே நீ அப்படி பேசியிருக்கலாமே. தேர்தல் நேரத்தில் தான் முடிவு எடுப்போம், அப்ப பாருங்க பிஜேபி கூட கூட்டணி வரலான்னு சொல்லாமே. ஏன் இல்லை 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 என்று மறுத்ததற்கு காரணம் என்ன? இங்கதான் ட்விஸ்ட் நீங்க கவனிக்கணும். பயங்கரமான பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. 2 மணி நேரம், 1.25 மணி நேரம் உட்கார்ந்து இருக்காங்க அவரை பாக்குறதுக்கு. 3/4 மணி நேரம் பார்த்து பேசியிருக்காங்க. இவங்க அந்த கோரிக்கை மனுலாம் இல்ல சார், அவங்க சொந்த பிரச்சனை, போயிட்டாங்க, தப்பிச்சு வரணும், மாட்டிக்கிட்டாங்க, நேரா அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிற நிலைமை. அவர் இது மாதிரி எத்தனை பழனிசாமி அவர் லைஃப்ல பார்த்திருப்பாரு அமித்ஷா. இன்னொரு 1000 பழனிசாமியை ஒரே நேரத்தில் பார்ப்பார் அமித்ஷா. அமித்ஷாக்கு தெரியும் எப்படி ஒரு ஆட்சியை மாற்ற கொண்டு வரணும், ஒரு ஸ்டேட்ல இருக்க ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா எப்படி அனுப்பணும், இதெல்லாம் அவர் பார்த்தாச்சு அவர் லைஃப்ல. அவர் நரேந்திர மோடி மாதிரி பிரதமர் மாதிரி தட்டி கொடுத்து அனுப்புறதுக்கு தயாரா இல்லை.
அப்புறம் வந்து முதுகுல குத்தினார். அதனாலதான் கவனிங்க, வெளியில வந்த உடனே ட்வீட் போட்டாரு நீட்டா. என்ன ட்வீட் போட்டாரு? என்டிஏ ஆட்சி அமைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், திமுகவை பத்தி இந்த லஞ்ச ஊழல் ஆட்சி, அந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம் சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. எங்க பார்த்துட்டு வெளியில வந்த உடனே இந்த ஆள் பார்த்துட்டு வெளியில வந்து பழனிசாமி மாறலாம், ஏன்னா இவர் நம்பிக்கையான ஒரு மனிதர் அல்ல, இவர் சொன்ன மாதிரி ஒரு பச்சை துரோகி, ஆகவே அவர் மாறுவார், எந்த நேரத்திலையும் மாறுவார் அப்படிங்கிறது தெரியும் அமித்ஷாக்கு. என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதரா கண்ணா, நீ அமித்ஷா நான் மோடி கிடையாது உன்னை மன்னிச்சு விட்டுறதுக்கு, இப்ப வேடிக்கை பாருன்னு போட்டாரு. அப்புறம் தானே நீ வெளியில வந்து உடனே போடுறாரு சந்திச்ச பின்னாடி. அவர் காலையில போட்டிருந்தா வேற, 10 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தா வேற, நாளைக்கு போட்டிருந்தா வேற, உடனே போடுறார் நீ மாறுவ, பச்சோந்தி நிறம் மாறும். அதுபோல எத்தனை பச்சோந்திகளை பார்த்திருப்பார் அவரு. ஆகவே போட்டாரு. இப்ப வந்து குழப்பம் என்ன, மறுபடியும் வந்துட்டு தேர்தல் வரட்டும் அப்புறம் நம்ம பேசுவோம். அப்ப நேற்று என்ன கலெக்டரத்துக்கா போன நீ? சார் இது 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 கட்சியினுடைய விஷயம், தமிழக மக்களுக்காக கோரிக்கை மனு அளிக்கிறேன்னு சொன்னா ஓப்பனா சொல்லிட்டு போக வேண்டியது தானே. திருடன் கூட ஸ்டைலா போவான் சார், மாட்டின பின்னாடி தானே திருடா. அந்த காலத்துல ராத்திரில ஒளிஞ்சு வருவான் திருடன் சொல்லுவாங்க, என்ன எல்லாம் பூசிக்கிட்டு கருப்பா வருவான், அமாவாசை இருட்டுல வருவான் அப்படின்னு. நீ எந்த இருட்டுல போன? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பூனை வெளியில வருது, வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சிரிச்சிட்டாங்க அப்படின்னு பைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் சொன்னார்ல, அந்த பூனை வெளியில வந்து டெல்லி வரைக்கும் பூனை பிளைட்ல ஏறி போகுது, இன்னொரு பூனை மத்தியானத்துக்கு மேல போகுது, இன்னொரு பூனை காணாம போகுது. அதுவும் போகணும் நான் எதிர்பார்த்த முதல்ல சொன்ன 2 பூனை போகணும், ஒரு பூனை ஆப்சென்ட். சந்தோஷப்படுத்துறதுக்காக KP முனுசாமியும் அவர் ஒரு நாள் வீரவசனம் பேசிட்டு இருந்தாரு, CV சண்முகத்தையும் கூட்டு போயிட்டீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது வெளியில வருமா வராதா? 10 மாசம் ஆச்சுன்னா குழந்தை பிறந்துடும். ரொம்ப நாளைக்கு இதை மறைச்சு வைக்க முடியாது. அப்ப வரும் இல்ல, கூட்டணி வரும் இல்ல, இப்பயாவது ஒழுங்கா உண்மையை சொல்லலாம்ல. அப்ப பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சியா? நான் அங்கதான் வரணும். நான் கேட்கிற கேள்வி அவ்வளவு, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தயாரா இருக்கிறோம்னு பாஜக சொல்லுது. அதே நேரத்தில் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அதை சொல்ல ஏன் முன் வரல அப்படிங்கிற கேள்வி முன் வைக்கிறீங்க. ஆமா சார், ஏன் கூச்சப்படுறாரு இவரு? அதோட 5 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சு இல்லையா? 10 மாதம் அதிமுக கூட்டணி பயணம் செய்யலையா? அதற்காக தயங்குறார். கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும், வேற வழி இல்ல. அதை சமாதானப்படுத்துறதுக்காக காலம் கடத்துறாரா இல்ல எதற்காக காலம் கடத்துகிறார்? ஏற்கனவே தீர்மானம் போட்டு அந்த கட்சியோட கூட்டணி இல்லை. நான் ஒரு தவறை செய்து விட்டேன், எந்த காலத்திலும் திரும்ப அந்த தவறை செய்ய மாட்டேன், பிஜேபியோட கூட்டணி வைத்துக் கொண்டேன், இந்த தவறை நான் செய்ய தயாராக இல்லைன்னு சொல்லி மறுபடியும் ஒரு அலையன்ஸ் இது வந்துருச்சு, பிஜேபியோட அலையன்ஸ். அதுல தான் பூரா சீட்டு போயிடுச்சு. 40 டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருச்சு. அப்புறம் ஐயோ இவனுக்கு சாவகாசமா வேணான்னு அம்மா விட்டாங்க. அப்போ பழனிசாமிக்கு தெரியுது என்ன, கூட்டணியில போனா அடி விழும், வாக்குகள் வராது, வெற்றி பெற முடியாது, அந்த நிலைமை ஏற்படும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். தொண்டர்கள் எதிர்ப்பு இருக்கு, நிர்வாகிகள் எதிர்ப்பு இருக்கு. அதான் சார், எதையோ வாயில போட்டு மெழுக முடியாம ரொம்ப கஷ்டப்படுவானா, திருடனுக்கு தேல் கடிச்ச மாதிரி. அவன் எப்படி தேல் கடிச்சுட்டா திருட வந்திருப்பான் வீட்டுல, திரும்பி எப்படி கத்த முடியும்? கத்தனா மாட்டிக்குவான். ஸோ இப்ப ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டார் அவரு. நீங்க அமித்ஷாவெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அமித்ஷா கீழே ஃப்ளோர்ல உட்காரணும், எழுந்திருந்தா எழுந்திருக்கணும், இல்ல காலில் விழுந்தாங்களோ இல்லையா யாருக்கு தெரியும். ஆக அமித்ஷா கிட்ட வேலையெல்லாம் நடக்காது சார். அவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் பார்த்துட்டு தான் அந்த இடத்துல வந்து அமித்ஷா உட்கார்ந்துருக்காரு. ஆகவே இந்த எடப்பாடி வேலை அங்க நடக்கவே நடக்காது. இப்ப என்ன சொல்ல போறீங்க தொண்டர்களுக்கு? என்ன இப்ப சொல்ல போறீங்க நிர்வாகிகளுக்கு? உங்களுடைய அடிமை சாசனத்தில் இருக்கவங்க இதை வேடிக்கை பார்க்கறாங்க. பிஜேபியுடைய கூட்டணியில் கத்தனாரே பொன்னையன், சீனியர் அமைச்சர் உங்களோட இருக்கவரு, உங்களை புகழ்ந்து பேசினாரு, அவர் என்ன சொல்ல போறாரு? நண்பர் ஜெயக்குமார் என்ன சொல்ல போறாரு? பிஜேபி கூட்டணி ஒத்து வராது என்று நிலைப்பாட்டில் இருக்கின்ற நிர்வாகிகள் என்ன சொல்ல போறாங்க? இதான் தெளிவு இருக்கா? காலையில இறங்கி கேட்டா ஸ்டாலின் போறாரு, யோ உனக்கு கூட்டணி இருக்கா இல்லையா சொல்லியா, என்னையா நேத்தி பேசினாங்க அப்படின்னா, இல்ல ஏதோ மறைச்சி திரு ஸ்டாலின் ஏதோ பேரை சொல்லி அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பேசிக்கலான்னு ஏன் ஓடுற?
டெல்லியிலேயே ரிப்போர்ட்டர் பூரா சிரிச்சுட்டான் விழுந்து விழுந்து. எல்லா ரிப்போர்ட்டரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க காலையில. ஏன்னா கேட்ட உடனே அப்படியே ஓடி வந்துட்டாரு. இங்க மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து ஓடுற. ஏன் இந்த டிரான்ஸ்பரன்சி, ஏன் இந்த ஓப்பனா பேசக்கூடியது இல்லை உங்ககிட்ட சொல்லு. அப்போ உனக்கு இஷ்டம் இல்லை இதுல. ஆனா நீ மாட்டிக்கிட்டு முடிக்கிறதால மற்றவங்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போய் அமித்ஷா காலில் விழுந்திருக்கீங்க. நீங்க சொல்றது தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்க விருப்பம் இல்ல. மற்ற தொண்டை உதைப்பா சார், தொண்டர்கள் அடிப்பார்கள், பிடிக்காத தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீ யார் இருந்தாலும் யாரு சார் முடிவு எடுக்கிறதுக்கு? ஒண்ணு செயற்குழு முடிவு எடுக்கணும், பொதுக்குழு அதை வச்சு ஏமாத்திட்டு இருந்த. ஏற்கனவே முடிவு எடுத்துட்ட, ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்ட, அப்புறம் என்ன வேலை? ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்ட, சின்னமாவையும். அப்புறம் இப்ப என்ன அங்க போய் என்ன பண்ணுவ நீ சொல்லு? ஓபிஎஸ் எல்லாம் நன்மைக்கேங்கிறாரு. அவர் எல்லாம் நன்மைக்கே தான். கட்சியெல்லாம் முடிஞ்சு கட்சியே காலி ஆச்சுனாலும் நன்மைக்கு தான். ஓபிஎஸ்க்கு என்ன இருக்கு? இப்ப அவர் எங்க நிக்கிறாரு? அவர் எந்த நிலையில் இருந்திருக்கணும்? கூப்பிடணும் இல்ல. அமித்ஷா உள்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய டாப் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் லெவலில் இருக்கவர். வரும்போதே அந்த ஓபிஎஸ் கூட்டுவாங்க, வரும்போதே சசிகலாவை கூட்டுவான்னு சொல்லணுமா இல்லையா? அதை சொன்னார் அவரு. அப்ப இவங்களை தவிர்த்து தானே பார்த்திருக்காரு. எனக்கு கிடைச்ச செய்தி உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டா, ஓபிஎஸ் இன்னொருத்தர் பேரை சொல்ல நான் விரும்புறதே இல்லை. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். திகார் ஜெயில இருந்து நான் கூட்டு வந்து விட்ட ஆள் அவரு. சம்பத்தனை வச்சு போதும் போதுன்னு போச்சு எங்களுக்கு. நன்றி மறவாத வரவர். ஆகவே அவரை பற்றி நான் பேசுறது இல்லை. அவர் பழனிசாமிக்கு பொருத்தமானவர் கூட சொல்லி பரவாயில்ல. இப்ப இவங்களுக்கு ஒரு 5-5 சீட்டை கொடுத்துட்டு, அந்த 5-5 சீட்டை அவங்களுக்கு கையில கொடுத்து நில்லுங்க, பிஜேபி தாமரை சின்னத்திலே நில்லுங்க அப்படின்னு சொல்ல போறாரு. இவங்க வேணான்னு சொல்லிடுவாங்களா? தைரியம் இருக்கா? ஒருத்தர் சொல்றாரு அவங்களோட கூட்டணி வைக்கலாம், அதிமுக அழிஞ்சு போயிடும். இன்னொருத்தர் எங்க அண்ணா ஆல்ரெடி ஓபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். போலோ பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம். டெய்லி கோயில் தான், டெய்லி வாரம் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாமே நல்லா நடக்கும். என்ன நல்லா நடக்கும்? எவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு, அசிங்கம் உங்களுக்கு. உங்களை ஒரு தலைவராகவே எண்ணி பார்க்காமல், தலைவரா நினைத்து கூட பார்க்காமல் உங்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு கேம் நடந்துட்டு இருக்கு 2-3 வருஷமா. ஏதாவது அதை பத்தி யோசனை பண்றீங்களா நீங்க? சார் இது மாதிரி கேவலமா எப்படிப்பட்ட இயக்கம் சார்? அம்மாவும் தலைவரும் வளர்த்து டெல்லி நடுங்குச்சு சார் அம்மாவை பார்த்து. ஒரு எம்பி இல்லை சார். போய் உக்காந்துட்டு மான மரியாதை போச்சு. டெல்லி தெருக்களில அலைந்து காலையிலே போயிட்டாரு. எங்க போறதுன்னு தெரியாம போய் பார்ட்டி ஆபீஸ்ல உட்காந்துட்டாரு இவரு. அப்புறம் எழுச்சி வந்து 1.5 மணி நேரம் வீட்டுல போய் வெயிட் பண்றாரு. காலையில் மத்தியானம் போன 2:30 மணிக்கு நீ போன, நீ 8 மணிக்கு நீ பாக்குறன்னா அவ்வளவு நேரம் நீ டெல்லியை சுத்திட்டு இருக்க. என்னங்க இது அரசியல்? இது சார் என்னுடைய தலைவி போகும்போதெல்லாம் நிமிடத்திற்கு நிமிடம் என்ன ப்ரோகிராம், எத்தனை மணிக்கு இறங்குறாங்க, எத்தனை மணிக்கு ஹோட்டல் போறாங்க, எத்தனை மணிக்கு சந்திக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன இருக்கு, என்ன கொடுத்தாங்க, ரிஃப்ளெக்ஷன் என்ன, எல்லாமே வந்துரும். அதை விட கேவலம் இன்னொன்னு சொல்றேன் நானு. அதிமுக தொண்டர்கள் வயிறெறிந்து தெருவிலே நிற்கிறார்கள். அனாதையாகி விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியால். என்னன்னு கேட்டா என்டிஏ ஆட்சி தான் அமையும்ன்றாரு. அப்ப முதலமைச்சரையும் அவர் தான் சொல்ல போறார். உனக்கு வெக்கமான இல்ல உங்களுக்குலாம்? இவனுங்களுக்கு இல்லையா சார் வெக்கமான இல்லையா சார்? அதிமுக ஆட்சி அமையும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமையும். அமித்ஷா வந்து அவங்க கட்சி சார்புல அது சொல்றாரு. அவர் வந்து சிங்கம் சார், அவர் ஆம்பளை இல்ல சார். அவரு அவங்க கட்சி சார்புல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. ராஜவேலு நான் சொல்றதை காதுல வாங்கிக்கோங்க. அவர் ஆம்பளை, அவர் இந்த கட்சியில சிங்கம். அவர் சொல்றாரு என் கட்சி தலைமையில தான் எங்க தேசிய முற்போக்கு கூட்டணி, என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல வந்து அதுதான் ஆட்சிக்கு வரும், அது அந்த அமைப்புல தான் எல்லாரும் இருக்கும், இதுதான் ஆட்சி அமைக்கும், திமுக எதிர்த்துன்னு சொல்றாரு. என்ன கலெக்டர நீ இல்ல சொல்லும் எம்ஜிஆர் ஆட்சி அமையும் சொல்லி, நீ இல்ல சொல்லும். இவங்களும் அதான சொல்றாங்க 2026 அதிமுக கணக்கை தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தாலே பரவாயில்லன்னு தோணுது சார் உங்கள்கிட்ட நான் பேசுறது. ஏங்க அமித்ஷா சொல்லிட்டு இருக்காருங்க ஆட்சி அமையும் சொல்லி நீங்க திருப்பி பதில் சொல்லல அமித்ஷாவுக்கு. ஆட்சி அதிமுக ஆட்சி அமையுங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமையும். வெக்கமான சூடு சொல்ல சொல்லுங்க சார்.
நீங்க ஏதோ அவர் சொன்னாருன்னா நான் இவர் சொல்லலையேன்னு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கடம்பூர் ராஜு சொல்றாரு சார், முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஃப்ரெண்டு. கடம்பூர் ராஜா விடுங்க. டெல்லிக்கு போனது கடம்பூர் ராஜா. கடம்பூர் ராஜா மாதிரி ஆளுங்களை கூட்டு போவாரா பழனிசாமி? நல்ல மனுஷன்லாம் கூட்டு போக மாட்டாரு. போய் அங்க போய் நின்றுட்டு அவங்க சொல்றாங்க அவங்க கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லி, நீ வாயை மூடிட்டு பொத்திக்கிட்டு அப்புறம் பேசிக்கலான்ற. நீ சொல்லு, அதிமுக ஆட்சி அமையும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமையும், அவர் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறாருங்க. அதெல்லாம் கேட்க முடியுது. எழுத்து சொல்லுங்க சார். நேற்று சொல்றேன்ல, ஆட்சி வேற அதிகாரம் வேறன்னு சொல்றேன்ல. இன்னும் கூட்டணியே தான் உறுதியாகலங்கிறாரு இவரு. அப்புறம் ஐயோ, உங்ககிட்ட மாட்டிட்டு தமிழ்நாட்டில் இருக்க சின்ன பள்ளிக்கூடத்துக்கு போற எல்கேஜி யூகேஜி பசங்க கூட இந்த கூட்டணி நேற்று கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுவான். இன்னும் கூட்டணி உறுதியாகலையா? அப்ப டெல்லியில் என்ன கலெக்டருக்கு போனாங்க? என்ன போனாங்க சார்? 3 MP என்னைக்காவது பேசுறது அந்த பிரச்சனைகளை? இவ்வளவு நாள் காவேரி இஷ்யூ தெரியலையா உனக்கு? முல்லை பெரியார் இவ்வளவு நாள் புரியலையா உனக்கு? யாரு காதுல பூ சுத்திட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன சொல்றேன், ஒத்துக்கோ, நீ பண்ண தப்ப ஒத்துக்கோ. பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கு போயிட்டா ஒத்துக்கோ. ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற நீ? வாட் இஸ் த ரீசன்? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? ஏன் மழுப்புற? ஒண்ணு, உள்துறை அமைச்சரை பிரதமரை பின்னாடி இருந்து முதுகுல குத்துன மாதிரி, திருமதி சசிகலாவை குத்துன மாதிரி, திரு ஓ பன்னீர்செல்வத்தை குத்துன மாதிரி, எங்களை எல்லாம் குத்துன மாதிரி குத்துனோம். ஆனா நடக்காது ராஜா, நடக்காது. ஜெயிலுக்கு போயிடுவீங்க தம்பிகளா. அங்க வாழ ஆட்டினீங்க, ஒன்றும் முடியாது. பணமழையா பொழிஞ்சு அது பாதுகாத்து வச்சிருக்கீங்க, கிடிச்சிருவாங்க. டெல்லியில இருந்து நிக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஏற்கனவே சார்ஜ் ஷீட்ல நம்ம ஆளுங்க மேல ஃபைல் இருக்கு. இடி துரத்திக்கிட்டே இருக்கு சொந்தக்காரனை. நீங்க என்னத்துக்கு போனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், புரியும். அங்கெல்லாம் வேலையெல்லாம் காட்டாதீங்க. போனீங்களா, சரண்டர் ஆயிட்டீங்க. நாங்க போனோம், சரண்டர் ஆயிட்டங்க. இனிமேல் இந்த கட்சியை நாங்க வித்துட்டோங்க, டெல்லியிலே வித்து முடிச்சுட்டோங்க. இனிமேல் அந்த கூட்டணி தான் வருங்க. எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நேற்று உட்காந்துருக்காரு பார்ட்டி ஆபீஸ்ல. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ராஜவேலு? அந்த பார்ட்டி ஆபீஸ்ல உட்காந்துக்கிறார். மேல பாத்தீங்கன்னா மேல அவர் படம். அன்னைக்கு அத்திக்கடவு அவினாசி திட்டத்திலேயே அம்மா படத்தை தூக்கி ரோட்ல போட்டாச்சு, தலைவர் படத்தை வேணான்னாச்சு. டெல்லி பார்ட்டி ஆபீஸ்ல யார் படம்னா எடப்பாடி பழனிசாமி தலைக்கு மேல இருக்கார். அதுதான் சார். இதெல்லாம் நியாயமா சார்? எந்த தொண்டனாவது ஒத்துக்குவானா சார் இந்த ஆள் பண்றத? சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே அதிகார உச்சியில போய் நேத்தி பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி முடிவடைந்து விட்டது. இனிமேல் அவங்க பிடியில தான் மாட்டிட்டு இருக்காங்க. இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இந்த கட்சியை அடமானம் வைத்தாகிவிட்டது. ஆகவே பிஜேபி பிடியில் சிக்கியாகிவிட்டது. இனி தப்பி வெளியிலே வர முடியாது. பினிஷ்ட், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கின்ற மாபெரும் உதவியாக நான் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் பார்க்கிறேன். அம்மா அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதற்கு பின்னாடி கூட்டணி வச்சு 40 சீட்டு போன கதையை நான் சொன்னேன். இவர் கண்டினியூஸா தோத்துக்கிட்டு இருக்கிறத சொன்னேன். இப்போ இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்துட்டார். அது எனக்கு மாற்று கருத்தே இல்லை சார். அமித்ஷானுடைய ட்விட்டர் அதுலயே தெரிஞ்சு போச்சு இது என்ன நடந்தது உள்ளன்னு சொல்லி. ஆகவே இவர் கதையை முடிச்சுட்டு இங்க வந்துட்டாங்க. இனி மாற்றி உள்கட்சி குழப்பம் வரும். தொண்டர்கள் ஆதரவு இருக்க தொண்டர்களும் முடியாது போன்னு சொல்ற நிலைப்பாடு ஏற்படும். யாரும் இந்த கூட்டணியை அதிமுகவின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை எந்த விதத்தில் ஒப்புக்கொள்ள போகிறார் என்பது எனக்கு தெரியாது. பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டார், பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். பார்க்கின்ற நேரடிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.